ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டி விட்டு செல். ஏனென்றால் உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழ்வாய்? உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய். நான் சொல்வது சரிதானே? அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லை. உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை பூட்டிக் கொண்டு வைத்திருப்பதால் உன் உடல் நிலையையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கி கொண்டாய். எதையோ இழந்து விட்டதை போல் பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என் செல்லமே. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய். ஏன், எதற்காக? என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். புலம்பாதே என் செல்லமே, ஏனென்றால் இதுதான் உலகம். உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாருமே உயர்வாக தெரிவதில்லை. ஆனால் அவர்களிடம் உனக்கு ஒரு உதவி என்று கேட்கும்போது அவர்களின் உண்மை சுயரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா? இப்பொழுது புரிந்திருப்பாய் உன் கூடவே இருந்தவர்களை பற்றி. என் செல்ல பிள்ளையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய்? என்று நீ என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய். உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இனி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது. உன் பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகும் நீ வருத்தப்படலாமா? வருத்தமே படக்கூடாது. ஏனென்றால் உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இந்த முருகப்பெருமான் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள். ஏன், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக மட்டும் இரு. இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உனக்கான அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் வழங்கப் போகிறேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். உன் குழப்பங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது. உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு. நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய். இதுவும் கடந்து போகும். என் பார்வை உன் மீது படும்போது வீண் கவலை எதற்கு? தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே, நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாயோ அது இதோ இன்னும் சிறிது நேரத்தில் அதை உன் செவியில் கேட்கப் போகிறாய். உன் மனம் குளிரப் போகிறது. இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. ஏனென்றால் அது உனக்கான பாடத்தை கற்று தந்திருக்கிறது. இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் காத்திருக்கிறது. ஆம் செல்லமே, நாளை காலை வரும் செய்தியை கேட்டு உன் மனம் மகிழ்ச்சி அடையப் போகிறது. உனக்கு நல்ல வழியை காட்டப் போகிறேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் கலங்கக்கூடாது. இன்று நீ படும் கஷ்டம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே வழி எது தெரியுமா? சொல் பார்க்கலாம். இதை நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே வழி எது தெரியுமா என்று? எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்து கொண்டே கடக்க முயன்றால் உன்னை விட உலகில் வலிமையானவர் யாருமே இல்லை. புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். நீ வாழும் வாழ்க்கை எப்போதும் அழுது தீர்ப்பதற்காக அல்ல, வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகவும் தான். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிது கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்தில் இருந்தும் இந்த முருகப்பெருமான் அருளால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே.
வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். உன் தேவைகளை இந்த முருகப்பெருமான் நான் பூர்த்தி செய்கிறேன். என் பாதங்களில் நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது. உன் அனைத்து துன்பங்களிலும் இருந்து விடுபடச் செய்கிறேன். நீ நினைத்தால் மட்டுமே வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் வாழ்வில் கற்றுக்கொள்ள 1000 வழிகள் உள்ளது. ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்று ஒன்று இருந்தால்தான் நன்மையும் தீமையும் அறிய முடியும். உன்னால் நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். அந்த கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்ச நிலைக்கு கொண்டு செல்வேன். இதுதான் இந்த முருகனின் அருள்வாக்கு. ஆகவே எந்த நேரத்திலும் நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. சில நேரங்களில் நீ சொல்வாய், நான் பிறந்தது முதல் இன்று வரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்று. எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறது உன் மனம். இப்படியாக பேசிக்கொண்டே இருந்தால் நான் என்ன செய்வது? வாழ்க்கையில் இருந்து சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து நீ விலகி நிற்பதும் தான் உனக்கு நல்லது. அதிலிருந்து அதைத்தான் உன்னிடம் நான் சொல்கிறேன். இது உன் சுயநலத்திற்காக நான் சொல்லவில்லை. உன் தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றுமே இல்லை. கடந்த காலத்தை விட்டுவிடு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து போய்கொண்டே தான் இருக்கும். இன்று நீ சந்தோஷமாக இருக்கும் தருணத்தில் உனக்காக திடீரென்று ஒரு செய்தி வரும். மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ ஒரு கஷ்டமான ஒரு துக்க செய்தியோ உனக்கு கேட்டுவிட்டால் அந்த நேரத்தில் நீ என்ன செய்வாய்? நல்லதை உடனே மறந்து அந்த கஷ்டமான செய்தியை கேட்டு கேட்டு மனதை பெரிதாக்கி விடுவாய். அந்த கஷ்டமான செய்தி வந்தவுடன் அப்படியா, சரி, அதை ஏற்றுக்கொள்வோம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ அதற்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கு. அதே நேரத்தில் உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட ஒரு பக்கம் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உனக்கு நல்லது செய்ய வேண்டும், நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்களையும் ஒரு கூட்டம் உன்னிடம் இருந்து பிரித்து விட்டது. கவலைப்படாது. பொய் அதிக நாள் ஜெயித்ததும் இல்லை, உண்மை ஒருபோதும் தோற்றதும் இல்லை. இதோ உனக்கு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று விரைவில் உனக்கு புரிய வைப்பேன். ஆகவே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? பொறுமையை கடைபிடி. உன் கஷ்ட நாட்கள் முடியப் போகிறது. இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, சவால் விட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. ஆம் செல்லமே, நம்பிக்கையுடன் கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.